நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரத்னா, எங்க பாரு. இவளுக்கு என்னாச்சு? பாருமா ரத்னா, யாரோ நம்ம மீரா மேல சுட சுட பருப்பு கொட்டியிருக்காங்க. ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. பார்க்க மாட்டாங்க, அப்புறம் சாப்பாடை எதுக்காக வீணாக்குறாங்கன்னு தெரியல. மீரா, ரொம்ப ரொம்ப சுற்றுச்சா என்ன? என்ன பேசிட்டு இருக்க நீ? சுட சுட பருப்பை தலையில கொட்டினா சுடாம இருக்குமா என்ன? ஆமா மீரா, நீ போய் குளிச்சுட்டு துணியை மாத்திக்கோ. நான் வந்து உனக்கு மருந்து போட்டு விடுறேன், சரியாமா? மீராவா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அமைதியா இருக்கா. அழல, சத்தம் போடல. இதே வேற குழந்தைங்களா இருந்தா? ஆனா அத்தை எப்படி சுட்டிருக்கும்? பருப்பு சூடா கூட இல்ல, இங்க இருக்கும் போதே ஆறி போச்சு. அப்படியா? தலைய குனிஞ்சுக்கிறதுனால எந்த லாபமும் இல்ல ரத்னா. பருப்ப நீதானே கொட்டுன. உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணி நான் கழிச்சு போயிட்டேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. பூபதி போன துக்கம், வேதனை இது ரொம்ப பெருசுதான். ஆனா எப்படி நீ மறந்துட்ட? பொண்ணுங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அவ தன்னோட துக்கம், வேதனை, கஷ்டம் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு தன்னோட குடும்பத்தை கவனிக்கணும். அவங்களோட சுகதுக்கத்துல பங்கு எடுத்துக்கணும். உன்ன மாதிரி தோல்வியை ஏத்துக்கிட்டு விட்டுறக்கூடாது. நீ சொல்லிட்டு இருந்தல, நான் வேலை செய்யும் போதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்குன்னு. நீ சொல்ற மாதிரி உண்மையிலேயே உனக்கு கஷ்டமா வேதனையா இருந்திருந்தா அப்ப என் கையால சமைச்ச சாப்பாட்டு நீ இப்படி கீழே கொட்டி இருக்க மாட்ட. வேண்டாம்மா, இதெல்லாம் சரியில்லை. எந்த வீட்டுல எனக்கு மதிப்பே இல்லையோ அங்க இருந்து நான் என்ன பண்ணுவேன்? யாருக்காக நான் இங்க இருக்கணும்? என் பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன். ருக்மணி. அட மான்சி அண்ணி, எப்படி இருக்க ருக்மணி? நல்லா இருக்க அண்ணி, வாங்க உட்காருங்க. இந்த பக்கம் எப்படி? சரி, முதல்ல என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. டீ போடவா, லெசி எடுத்துட்டு வரவா? அட வேணாம், நீ உட்காரு ருக்மணி. அது சரி ருக்மணி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம கருணா நரேஷ் கிட்ட ரொம்ப கடுமையா பேசினதை கேட்டேன். கருணா நரேஷ ரத்னா வீட்டை விட்டு போக சொல்லிட்டு இருந்தான். ருக்மணி, கருணாவுக்கு நரேஷ பிடிக்காதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரத்னா வீட்ல இருந்து நரேஷ இப்படி வீட்டை விட்டு துரத்த, பின்னாடியே துரத்துறது எனக்கு சரியா படல. இல்ல இல்ல ருக்மணி, நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரத்னாவோட குடும்பத்துக்கு உதவி செய்ய ஆரம்பத்துல இருந்தே கருணா தானே முன்ன இருந்தாரு. ஆனா இந்த விஷயத்துல அவர் வீட்டையே மறந்துட்டாரு. அது என்னன்னா, அவங்க மேல அவருக்கு ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. எப்படி பார்த்தாலும் அவரோட நெருங்கிய நண்பரோட குடும்பம். நீ சொல்றது சரிதான் ருக்மணி. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, பூபதி அண்ணன் இருந்த வரைக்கும் அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப விஷயம் வேற மாதிரி போயிடுச்சு. கருணா அந்த வீட்டு பொறுப்பை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டு பொறுப்பையும் மறக்கலையோ, அது வரைக்கும் சரிதான். ஆனா இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ரத்னாவோட விஷயத்துல. நான் என்ன சொல்றேன்னா, ரத்னாவோட குடும்பத்தால அவரு உன்னை மறந்துடுறாரு. இதெல்லாம் சரியில்லையே ருக்மணி. நீ அவருடைய மனைவியாச்சே, உனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் இல்ல? ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா ருக்மணி, நான் உன்னை என் தங்கச்சியை தான் பாக்குறேன். அதனாலதான் சொல்றேன். ஒருவேளை அவர் உன்னை மதிக்கலன்னா அவருக்கு பாடம் கற்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ அவரை தலையில தூக்கி வச்சுக்கிறத நிறுத்து. நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு. அதுக்கப்புறம் பாரு, அவருக்கு உன்னோட மதிப்பு தெரிய வரும். உனக்கு நான் சொல்றது புரியுதுல்ல?
கருணாவை நேர் வழிக்கு கொண்டு வர இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு ருக்மணி. அண்ணி, நான் சொல்றத நீங்க நம்புங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு ருக்மணி, எனக்கு என்ன தோணுச்சோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு மேல ஓம் இருப்போம். நீங்க இதெல்லாம் விடுங்க. நான் உங்களுக்காக சூப்பரான டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இங்க உட்காந்துட்டுருங்க. நான் இவ்ளோ துருவுனதுக்கு அப்புறமும் ருக்மணி கருணாவை பத்தி எதுவுமே பேசல. ஒரு பிரச்சனையும் இல்லை. நெருப்பு பத்த வச்சுட்டாங்க, கண்டிப்பா வேலை செய்யும். ருக்மணியால கருணாவுக்கு ரத்னாவை நெருங்க இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் நரேஷ் ரத்னாவுடைய மயக்கத்துல இருந்து வெளியில வந்துருவாரு. அப்புறம் அவர் விழ போறது என்னோட மயக்கத்துல. அத்தை வேண்டாம், அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை சொன்ன கேளுங்க. அத்தை வேண்டாம் அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடாதீங்க அத்தை. நீங்க இல்லைன்னா நான் தனியால ஆயிடுவேன் அத்தை. எதுக்கு மேல என்னால எதையுமே தாங்கிக்க முடியாது அத்தை. போகாதீங்க அத்தை, என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அத்தை. கஷ்டமா இருக்குல்ல? இதே மாதிரிதாம்மா எனக்கும் கஷ்டமாவும் வேதனையாவும் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிருந்தும் எதுக்காக நீ உன்னை இன்னும் மாத்திக்காம இருக்க? என்ன பாரு, நான் உயிரோட தானே இருக்கேன், வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். உன்னோட நம்பிக்கை இப்பதான் உடைஞ்சிருக்கு. ஆனா என் நம்பிக்கை பல வருஷங்களுக்கு முன்னாடியே உடைஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தண்ணி குடிக்கிறேன், சிரிக்கிறேன், பேசுறேன், எல்லாமே பண்ணிட்டு தாம்மா இருக்கேன். யாருக்காக பண்ணிட்டு இருக்க? உங்க எல்லாருக்காகவும் தானே. ரத்னா, உன் வேதனையை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். நீ உன் புருஷனை இழந்தது என்னவோ உண்மைதாம்மா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் தன்னோட பையனை தொலைச்சிருக்கா. என்னோட பையனும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாம்மா. இந்த நேரத்துல நீயும் இப்படி இப்படி பண்ணதா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுமா. இந்த வயசுல இதையெல்லாம் என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? இங்க பாரு, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணுமா? நீ இப்படி இருக்க கூடாது. சாப்பாடு நல்லா சாப்பிடணும், உன்னை நல்லா பாத்துக்கணும். ஒருவேளை நீ இதெல்லாம் பண்ணலன்னா நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். நான் வாக்கு கொடுக்கிறேன். நீங்க என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. போக மாட்டேம்மா, எப்பவும் போக மாட்டேன். இது நான் உனக்கு தர வாக்கு. இப்ப நான் உனக்கு தண்டனை தர போறேன். பின்னாடி போ, பின்னாடி போ. உன் காது புடி. காது புடி. இப்போ தோப்பு கரணை போடு. இதுதான் உன்னோட தண்டனை. போடு. எழுந்துரு. என் தங்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்த அஞ்சலி யாரு? இத பத்தி தெரிஞ்சுக்கவே நான் மறந்து போயிட்டேன். ஏனே தெரியல. அப்பா இவங்க பேர்ல இவ்வளோ காசு எழுதி வச்சிருக்காரு. மான்சி, அது யாரா இருந்தானே, என் வேலை முடிஞ்சது. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் ஜாலியாக இருக்க போகிறேன். அப்பா ஊருக்கு நாட்டாம, ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாட்டாம. அம்மா ஆக்காட்டுங்க. சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுமா. நரேஷ் சித்தப்பா, நீங்களும் அம்மாக்கு ஊட்டி விடுங்க. ஓய் பாலு, இங்க வா. வந்து சீக்கிரம் சாப்பிடு. வா வா. நீ எப்படிப்பட்ட பொண்டாட்டி? புருஷன் களைச்சு வீட்டுக்கு வரான், ஒரு தண்ணி வேணுமான்னு கூட கேட்க மாட்டேற. நான் அதுக்கு லாய்க்கோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். புருஷனா நீங்க உங்க கடமையை ஒழுங்கா செஞ்சிருக்கீங்களா? என்ன மறுபடியும் புதுசா ஏதோ உளறிக்கிட்டு இருக்க? ரத்னாக்கா வீட்டை விட்டு வெளியில போ சொல்லி நரேஷ் கூட நீங்க சண்டை போட்டீங்களாமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அந்த நரேஷ்க்கு இந்த ஊர்ல என்னதான் வேலை இருக்கு? பூபதியோட நண்பனா தானே இந்த ஊருக்கு வந்தா. இப்ப பூபதியே கிடையாது. அப்ப அவன் நண்பன்ற கணக்கும் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த ஊரை விட்டு போ சொன்னேன். அப்படியா? அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு கூட முடிஞ்சு போயிருக்கணும்ல. ஏய், இங்க பாரு, என் விஷயம் வேற.
நான் இங்க தான் இருக்கேன். நான் இந்த ஊரை சேர்ந்தவன். அவன் இந்த ஊரை சேர்ந்தவன் இல்லல்ல. அவன் இந்த ஊரை விட்டு போயே ஆகணும். போகாத வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு தெரியுங்க நீங்க ஏன் நரேஷ் துரத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு. ஏன்னா ரத்னாக்காவுக்கு அவர் பாதுகாப்பு கவசமா இருக்காருன்னு தானே. அவரு போனதுக்கு அப்புறமா நீங்க அந்த கவசமா மாறிடலாம்ல. ருக்மணி, என்ன அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாமே தெரியுங்க. இந்த பாவத்தை செய்யறதுக்காக நீங்க கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன். ஏய், இத பாவம் சொல்லாத. இது பாவமே கிடையாது. இதெல்லாம் உன் மூளைக்கு எட்டாத விஷயம். உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆமா, நான் அப்படிதான் நினைப்பேன், அப்படிதான் உணர்வேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உங்களை இந்த மாதிரி எதுவும் பண்ண விட மாட்டேன். அப்புறம் உங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் ஓடிட்டு இருக்கோ அந்த எண்ணத்தை என்னைக்குமே நிறைவேற விட மாட்டேன். வாங்க பசங்களா, இப்ப விளையாட்ட ஆரம்பிக்கலாம். ரன்வீர், நீ அங்க போ. பசங்களா சத்தம் போடாதீங்க. சரி வாங்க, நாம கபடி விளையாட்ட ஆரம்பிக்கலாம். மாஸ்டர், நாங்க இவன் கூட விளையாட மாட்டோம். இவங்க கூட ரன்வீர் அண்ணா இருக்காரு. ரன்வீர் எங்களை விட பெரியவர், உயரமானவர் கூட. யாராலையும் இவரை பிடிக்கவே முடியாது. இவரை எங்க டீமுக்கு கொடுத்துருங்க. அது எப்படி ரன்வீர் அண்ணன் உங்க டீமுக்கு வருவாரு? மாஸ்டர் கரெக்டா தானே டீம் செட் பண்ணாரு. ரன்வீர் அண்ணன் எங்க கூட இருந்தா நாங்க தான் ஜெயிப்போம். இல்ல இது சீட்டிங். நான் அவங்க கிட்ட விளையாட மாட்டேன். தோத்துட்டாங்க 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 தோத்துட்டாங்க. ரன்வீர், நீ விளையாடாத. நீ இல்லைன்னா மற்ற பசங்களாம் வந்து விளையாடுவாங்கல்ல. சரி வாங்க பசங்களா, ஆரம்பிக்கலாம். அட நரேஷ், நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் நான் வந்தேன். உட்காருங்க நரேஷ். திடீர்னு இந்த ஃபேனுக்கு என்ன கோளாறு ஆச்சுன்னு தெரியல. கொடுங்க, நான் சரி பண்ணி தரேன். இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க. அத்தைய கூப்பிடவா? அத்தை. இல்லைங்க, பரவாயில்ல, அதுக்கு அவசியம் இல்லை. ரத்னா இப்படியெல்லாம் கேட்டா என் உதவியை வாங்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரத்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க. அதுக்குள்ள நான் இந்த ஃபேனை ரெடி பண்ணிடுறேன். ஏன்னே தெரியல, இன்னைக்கு பசி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சரி, இதுல ஏதோ கோளாறு ஆயிருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. நரேஷ் வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இல்லைங்க, நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அட நரேஷ், நீங்க போய் முதல்ல மூஞ்சு கழுவிக்கோங்க. மூஞ்சு முழுக்க கிரீஸ் இருக்கு. கிரீஸ் பட்டுருச்சா? எங்க? இங்கயா? இல்ல அங்க இல்ல, கொஞ்சம் கீழே. அட நரேஷ்,
அட இந்த பக்கம். இப்ப நீங்க உங்க முகம் முழுக்க பூசிக்கிட்டீங்க. உங்க கையிலயும் கிரீஸ் இருக்கு. பரவாயில்லைங்க, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். ரத்னா, பரவாயில்ல, சரிங்க. சிரிக்கிறது ஒன்றும் பாவம் இல்லை.